நமச்சிவாயம். ஜெய் வராகி. மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான். சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம். ஒரு 4 மாசமா 5 மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ், இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது. அப்போ தான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது, கலகங்கள் ஏற்பட்டது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது. எல்லாமே எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் 5 மாதம் சனி பகவான் வக்ரம். அந்த 5 மாதமும் பல வகையில், இது இன்னும் சொல்லப்போனால் இந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல, தெரிஞ்சே போய் சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க. இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும், இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும், பார்த்துக்கலாம், அவன் என்ன பெரிய ஆளா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம், அதுதான் விதிப்பயன், அதுதான் கால நேரம். அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவனாக போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்படிலாம் எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும். குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது. அப்போ இது எல்லாமே சனியின் ஆட்டம். நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, கிரகம் பெருசு. அப்போ இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம். இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. அப்போது இத்தனை நாட்களாக ஒரு 5 மாதமாக அல்லது 6 மாதமாக எனக்கு ஏப்ரல்லேருந்தே சரியில்லைங்க, ஏப்ரல் மாதமே இந்த பிரச்சனை எனக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஜாப்பு போயிடுச்சு, இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து, ஃபஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு, இல்லை இல்லீகலாக வச்சுட்டு இருக்கிறது, ஏதோ சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம் காசுகள் மறைவது. நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க, அதில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது, அவப்பெயர்கள் ஏற்படுவது, நான் தான் ராஜா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமிராக கொண்டு போகிறது. கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது. உங்கள் கையை வச்சு நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும். இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம். அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக, எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க. நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜர் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. வெளியூரில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. மன கஷ்டம், மன குழப்பம், மன பயம். அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கனாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு. அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து, திருக்கணித பிரகாரம் நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து. அப்போ ஒரு 7 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ 12 ராசிக்குமே இது பொருந்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நடக்க போகுது, தனித்தனியாக பார்க்கலாம், பாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படா எங்கேயாவது நமக்கு ஒரு நல்லது நடக்குமா, எப்பயாவது ஒரு நல்லது நடக்குமா, அல்லது எங்கேயாவது ஒரு நல்லது நடக்குமா என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இதோ இந்த சனி பகவான், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வந்துவிட்டது. உடனே கன்னிராசி அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் கண்டக சனி ஆரம்பமாச்சே. கன்னிராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சனி பார்த்தாலும்
சனி நேரடியாக பார்க்குறதால தான் உங்களுக்கு அது கண்டக சனின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வக்ரகதி மாதிரி ஒரு கடுமையான காலம், இந்த வக்ரகதி மாதிரி ஒரு கொடுமையான காலம் இனி உங்களுக்கு வராது. நல்லா இருப்பீங்க. அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னிராசி அன்பர் ஒரு 46 47 வயசாகுது, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அவ்வளோ ஒரு டேஞ்சர், உடம்ப ஒரு பரட்டி போட்டுடுச்சு. என்னென்னமோ மருந்து சாப்பிட்றாங்க, ஆனால் நோயை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க, இது தாங்க பிரச்சனை, நீங்கள் போய்ட்டு ஜாண்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். செக் பண்ணிவிட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படி சாமி, இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் மேலே நாங்கள் 10 டாக்டர், போகிற இடம்லாம் ரிப்போர்ட்டு, போகிற இடம்லாம் ப்ளட் டெஸ்ட்டு, போகிற இடம்லாம் எக்ஸ்ரே, ஆனால் இதுதான் நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு முறை ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் போய் ஜாண்டிஸ் செக் பண்ணுங்கன்னா பார்த்தா மாத்திரத்திலே சொன்னால் இருக்குன்ட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படி சாமி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அதுதான் பிறப்பு ஜாதகம். அப்போது உடல்நிலை ஆரோக்கியம், இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் என்பது கடுமையான காலமாக இருந்திருக்கும். எதிரிகளுடைய பிரச்சனைகள், கண்டம், நமக்கு அடுத்து உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா, நமக்கு ஆயுள் அபிவிருத்தி கெட்டியாக இருக்கா இல்லையா, அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்களை ஒரு அசைச்சி பார்த்துருப்பார் இந்த சனி பகவான். அது யாராக இருந்தாலும், நீங்கள் மடாதிபதியாக இருந்தாலும், பெரிய சாமியாராக இருந்தாலும், அல்லது சிஎம்மாக இருந்தாலும், பிஎம்மாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், கன்னிராசியில் நம்மகிட்ட எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வராங்க, இருக்கிறாங்க கிளைண்ட்டாக. அப்போது யாராக இருந்தாலும் கன்னிராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் பணிந்துதான் ஆக வேண்டும். இதுதான் கடந்த கால வரலாறு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கடுமையான காலகட்டம் கன்னிராசிக்கு நான் எழுதி கொடுப்பேன். நீங்கள் உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கன்னிராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா கண்டிப்பாக அங்கே கஷ்டம் இருந்திருக்கும். வருமான குறைவு, வேலை இல்லாமல் இருக்கிறது, வருமானம் குறைஞ்சி போகிறது, லோன் கட்ட முடியாமல் இருக்கிறது, புரியுதுங்களா? லோன் கட்ட முடியாமல் இருப்பது, இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், செய்வினை பிரச்சனைகள், அவை இது எல்லாமே கடந்த காலங்களில் நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், கம்பெனி பிரச்சனைகள், ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஆர்டர்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம், பையர்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம், இன்வெஸ்டரால் வரக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஸால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கன்னிராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வகர காலம் போன ஏப்ரல்லிருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்செடுத்து மே மாதம்லாம் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ மே மாதத்துலேருந்து இந்த நவம்பர் மாதம் வரையிலும் உங்கள் வாழ்க்கையே அல்ல, அது கால நேரத்தின் பிடியில் இருந்தது, அல்லது கலி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பிடியில் இருந்தது. அப்போ இந்த ஒட்டுமொத்த கஷ்டங்களில் இருந்தும் டோட்டலாக இந்த கஷ்டங்கள்லேருந்து கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு கஷ்டத்திலிருந்து விடுதலை. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமையான நாளாக அமையப் போகிறது, நன்னாளாக மாறப்போகிறது. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸ், எஜுகேஷன் செக்டர், ஸ்கூலு காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
அப்போ நீங்கள் யாராக இருந்தால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களாக இருக்கலாம், மன கஷ்டங்களாக இருக்கலாம், கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம், அது திரும்பாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனதருமை கன்னி ராசி அன்பர்களை, இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக அமைகிறது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமாக அமைகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, உங்களுடைய கவலைகள் தீரும். அது மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியங்கள். திடீர்னு இப்படி ஆயிட்டார் சாமி எங்கள் வீட்டுக்காரு, இல்லை எங்கள் மனைவிக்கு திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க, நல்லா இருந்தாங்க சாமி இப்படி ஆயிட்டாங்க. அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரியே ஜாபு, நல்ல வேலையில் இருந்தார் சாமி, திடீர்னு இப்படி நடந்துடுச்சு. எங்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, யூகேயில் இருக்கக்கூடியவங்க, ரஷ்யா, ஜெர்மன், ஃபிஜி தீவுகள், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யுஏஇ, அப்போ இது போன்ற வெளிநாடுகளாக இருக்கலாம், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி என்பர்களே, நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும், மீண்டும் வேலைகள் கிடைக்கும். வேலையை இழந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய காலம். அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள் விலகும், மறைமுகமான பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் அக்கம்பக்கத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், திருஷ்டிகளாக இருக்கலாம், வியாபார திருஷ்டிகளாக இருக்கலாம், வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் கண் திருஷ்டிகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்து, எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், அப்போ இந்த மாதிரி எதிரி பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அதே போலத்தான் திருமண யோகங்கள், குறிப்பாக 2வது திருமணங்கள் நடைபெறும், செகண்ட் மேரேஜஸ். கண்டிப்பாக கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி என்பர்களே, 2வது திருமணம் நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அப்போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கன்னி ராசிக்கு 100% சாதகமாக அமைகிறது. அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கன்னி ராசிக்கு நன்மை நடக்கும். இதை மீறி உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது பிறப்பு ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.